வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 3 தரமான படங்களை தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் அதர்வா ஆக்டிங்கில் வந்த டிஎன்ஏ. இந்த படத்தில் அதர்வாவுக்கு லவ் ஃபெயிலியர். ஸோ காதலியை நினச்சி குடிபோதைக்கு அடிமையாகி வேலைக்கு போகாமல் வெட்டியாக வீட்டில் தான் இருக்கார். அண்ட் அதர்வாவோட ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வெல் எஜுகேட்டட். ஸோ அதனால தான் அதர்வா இப்படி இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அண்ட் அதர் சைடில் ஹீரோயினுக்கு சின்ன வயசில் இருந்தே பார்டர் லைன் டிஸார்டர் அப்படின்ற ஒரு மனநோய் இருக்குது. ஸோ இப்படி மனநோய் இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கும் குடிபோதைக்கு அடிமையாக இருக்கிற நம்ம ஹீரோ அதர்வாவுக்கும் கல்யாணம் நடக்குது ஒரு கட்டத்தில். அந்த அதே சமயம் மேரேஜ் முடிஞ்சதும் ஒரு குழந்தையும் பிறக்குது. பட் அப்படி பிறந்த அந்த குழந்தை பிறந்த 10 நிமிடங்கள்லேயே காணாமல் போகுது. குழந்தையை கடத்திட்டு போன அந்த நபர் அதர்வாவோட குழந்தைக்கு பதிலாக வேறொரு குழந்தைய அங்கே விட்டுட்டு போகிறான். பட் ஹீரோயின் அந்த குழந்தைய பார்த்துட்டு இது என்னோட குழந்தை இல்லை, எனக்கு பிறந்த குழந்தை இல்லை அப்படின்னு ஆணித்தனமாக சொல்கிறாங்க அதர்வா கிட்ட. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, உண்மையான குழந்தை எங்கே இருக்குது, யார் அந்த குழந்தைய கடத்தினாங்க, எதுக்காக கடத்தினாங்க, அண்ட் அதர்வா எப்படி அந்த குழந்தைய கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் படமாக இந்த டிஎன்ஏ படம் இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்டிங் வர சுவாரஸ்யம் குறையாமல் கொண்டு போயிருக்காங்க. அது இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுலேயும் குறிப்பாக இன்னும் 6 மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிற ஒரு வயதான போலீஸ் அதர்வாக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கதையை சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அந்த ஐடியா எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அண்ட் அதே மாதிரி வில்லன் எதுக்காக இந்த மாதிரி குழந்தையை கடத்தி பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் பக்காவாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் கிளைமேக்ஸில் வரக்கூடிய எமோஷனல் காட்சிகளும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ படம் தரமாக இருக்கும், கண்டிப்பாக நம்பி பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் மலையாளத்தில் வெளிவந்த ரோந்த் அப்படின்ற கிரைம் த்ரில்லர் படம் தான். இடுக்கியில் தரம்சாலா அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு நாள் நைட்டில் ரோந்துக்காக போகிறாங்க. இதில் திலீப் அப்படின்றவர் சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் எஸ்ஐயா இருக்காரு. அண்ட் இன்னொருத்தர் பேர் ரோஷன், அவர் வேலைக்கு சேர்ந்து 6 மாதங்கள் தான் ஆகுது, ஜூனியர். ஸோ இப்படி சீனியரும் ஜூனியரும் ஒரு நாள் நைட்டு ரோந்துக்கு போகும்போது அந்த ஒரு நாள் நைட்டில் நடந்த அடுத்தடுத்த சம்பவங்கள் அண்ட் அங்கே வந்த கேசஸ் தான் இந்த படத்துக்கான ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாகவே இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யம் குறையவே குறையாது. அதாவது யதார்த்தமாக அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அதாவது இந்த படத்தில் சீனியர் ஜூனியர் அப்படின்ற வேறுபாடை சூப்பராக சொல்லியிருக்காங்க. திலீப் அப்படின்றவர் சீனியர், அவர் இதுக்கு முன்னாடி நிறைய கேசஸ் இந்த மாதிரி பார்த்துருக்காரு. ஸோ திலீப் அப்படின்ற அந்த சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் அன்னைக்கு நைட் நடக்க போகிற சம்பவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, எந்த விதத்தில் அப்ரோச் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும், வேலைக்கு சேர்ந்து 6 மாதமே ஆனதால் ரொம்பவும் பரபரப்பாக துடிதுடிப்பாக ஒரு கேஸை வேகமாக முடிக்கணும்னு நினைக்கிற ரோஷன் அந்த கேசஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அவங்க 2 பேரோடைய கேரக்டரைசேஷனும் சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கக்கூடிய எல்லாருமே இந்த படம் பார்க்கும்போது ஏதோ நாமளும் அவங்க கூட ஜீப்பில் உட்காந்து அன்னைக்கு நைட்டு ரோந்து போன மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இந்த படம் சுவாரஸ்யமாகவும் இருந்தது, யதார்த்தமாகவும் இருந்தது. ஸ்க்ரீன் பிளே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் கிடச்சா கண்டிப்பாக பாருங்கள், தமிழில் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் ஒரு ஹாலிவுட் படம். படத்தோட பேர் வால் டு வால். இந்த படத்தில் ஹீரோக்கு எப்படியாவது சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ ஒரு வழியாக இஎம்ஐ மூலமாக அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டையும் வாங்குறாரு. பட் இவர் வாங்குற சம்பளம் இஎம்ஐ அடைக்கிறதுக்கே பத்தலை. ஸோ பார்ட் டைமாக இன்னொரு வேலைக்கும் போகிறாரு. ஸோ கஷ்டப்பட்டு உழைச்சி வீட்டுக்கு வந்து நைட்டு நிம்மதியாக தூங்கலாம்னு பார்த்தா வீட்டோட சீலிங்கில் நைட் ஆனால் யாரோ கத்துற மாதிரியும் எதையோ தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரியும் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு நமக்கு மேலே தங்கி இருக்கிற குடும்பத்தில் இருந்து தான் அந்த சவுண்டு வரும் போல அப்படின்னு நினச்சி அவங்க கிட்ட போய் கேள்வி கேட்குறாரு. ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பட் அங்கே தங்கியிருந்தவங்க எல்லாருமே நாங்கள் அந்த சத்தம் எழுப்பலை, எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உண்மையாகவே அந்த சத்தம் எங்கேருந்து வருது, எதுக்காக வருது, யார் காரணம், ஏதாவது மர்மமான சம்பவங்கள் அந்த வீட்டில் நடக்குதா அப்படிங்கிறத சுவாரஸ்யமாக சொன்ன படம் தான் இந்த வால் டு வால். ஸோ படத்தை பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா முழு கதையும் சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ படத்தை பாருங்கள், தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரியான நிறைய தமிழ் படங்கள் அண்ட் தமிழ் டப்புடு படங்களுக்கான ரிவ்யூ வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.